இந்த ஸ்டெயின் வால் எரேசர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் வந்து 3 பீசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வாட்டரில் தான் டிப் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி அழுத்தவே கூடாது. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக இருக்க கரை போதான்னு பார்க்கலான்னு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் தான் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸாக இருக்க ஒரு அழுக்கில் போயிட்டு பண்ணலாம். இது வந்து பூஜை போடும்போது லைட்டாக ஏதோ தண்ணி பட்டுருச்சு போல். அதை வந்து ரிமூவ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணிலாம் போட்டு க்ளீன் பண்ணேன் நான் பிஃபோரும் ஆஃப்டரும் பிக்சர் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க இடத்துல வந்து நம்ம ரொம்ப அழுத்தி நல்லா பண்ணாதான் அது ஒர்க் ஆகுது. சும்மா லைட்டாக இருக்கிறதுல வந்து சும்மா லைட்டாக பண்ணாலே அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணலான்ட்டு அந்த ஜெக்கில் போயிட்டு பார்த்தா ஜெக்கு ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. ஆனால் அது லைட்டாக பிஞ்சிருச்சு. இது தேவைன்னா மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்காதீங்க. இது அவ்வளோ ஒர்த் கிடையாது. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.